பூம்புதர் நடுவில் இருக்கும் லீலி மலர் போல் மங்கையருள் இருக்கிறார் என் அன்புடையாள். இனிமை மிகு பாடல் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். உன்னத பாட்டு படிக்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். எவ்வளவு ஒரு அழகான பாடல்கள் இசைத்து பாடி இருக்கிறாங்க அந்த காலத்துல பாருங்க. அதாவது இதுல லீலி மலரை பத்தி ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இது எங்க இருக்குன்னா அந்த எருசலேம் அந்த பள்ளத்தாக்கிலே ரொம்ப அழகா இது பூத்து குலுங்குகிற ஒரு அழகான மலர். முட்கள் இருக்கும், ஆனால் இது வெண்மை நிறத்தில் இருக்கும். தூய்மையான ஒரு மலரா இருக்கும். இந்த எருசலேம் இந்த பண்டிகை நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்க, அந்த கோயில் எல்லாம் திருக்கோவில்களை லீலி மலர்களை வச்சுதான் அலங்காரம் பண்ணுவாங்க. அந்த வழக்கம் தான் நம்ம ஊர்ல வந்துருக்குது. நம்ம ஊர்ல எது பார்த்தீங்கன்னா தூய்மைக்கு ரொம்ப அழகா சொல்லப்படுது இந்த மல்லிகை மலர். மல்லிகைக்கு மடங்காதவங்க யாருமே இல்லை இல்லையா? இப்போ மல்லிகை தூய்மையானதாக இருக்கும், நல்ல ஒரு நறுமணம் கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. அது எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் நம்முடைய மனசை சந்தோஷமாய் கொண்டு போகிற மனமகிழ்ச்சிக்கு நேராக வழி நடத்தக்கூடிய இந்த மல்லிகை மலர். ஏன்னா அதோடைய ஃப்ராக்ரன்ஸ், அதோடைய மனம் நம்ம அவ்வளவாய் கவர்ந்து இழுக்கக்கூடியது. எப்படி நம்ம நாட்டுல இந்த மல்லிகை மலரை வைத்து நம்ம ஆலயங்களை தூய்மைப்படுத்துகின்றோம், அழகுபடுத்துகின்றோம், அதை நம்ம அலங்கார பொருட்களுக்கு அதை பயன்படுத்துகின்றோம், திருமணங்களிலே விழாக்களில் அதை பயன்படுத்துகின்றோம், மலர் மாலைகளாக அதை போடுகிறோம். அது போல இந்த லீலி மலர் இந்த எருசலேம் பகுதியில ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இது பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல தான் மலரும். எப்படி மல்லிகை மலருது அதே போல மாலை நேரத்துல அது மலருது. அதாவது இந்த அந்த இடம்லாம் மலை பிரதேசம், இந்த பள்ளத்தாக்குல பார்த்து இருள் சூழ்ந்து காணப்படும். அந்த இருள் சூழ்ந்து இருக்கிற நேரத்துல அதை ஈவினிங் டைம்ல பாத்தீங்கன்னா மாலை நேரத்துல அது ரொம்ப அழகாக அந்த அரும்பில் இருந்து அப்படியே அந்த இதழ்கள் விரிந்து அந்த லீலி மலர் மனம் வீசுமா. அதை பார்த்தீங்கன்னா தூரம் வந்து பார்க்கும் ஏதோ டார்ச் லைட் அடிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகா எங்க பார்த்தாலும் அந்த வெண்மை நிறம் அந்த பூக்கள் மலர்ந்து காணப்படும். அப்போ அதோடைய ஃப்ராக்ரன்ஸ் இருக்குல்ல, அதோட நறுமணம் அப்படியே காற்றுல தவழ்ந்து வந்து நம்மளை அப்படியே அரவணைக்கிறதா இருக்கும். அப்போ நம்ம அந்த சூழல் இருள், அத பயம் அப்படின்றதெல்லாம் மாறி போய் மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடியது இந்த லீலி மலர். முட்கள் நடுவில் அது இருந்தா கூட அது மனத்தால அது எல்லாரையும் கவர்ந்து இருக்கிறது. முட்கள் நடுவில் இருந்தாலும் அது பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அது தூய்மையாக இருக்கிறது, வெண்மை நிறத்துல இருக்கிறது, எல்லாரையும் கவர்ந்து இழுக்கக்கூடியதா இருக்கிறது. அப்போ பாருங்க, அதனால்தான் அநேக காட்டு மலர்கள் இருந்தாலும், காட்டு மலர்கள் அழகா இருக்கும், அப்ப இருந்தாலும் ஆண்டவர் அவருடைய கரங்களிலே இந்த லீலி மலர் புஷ்பத்தை அழகா எடுத்துக்கொண்டாராம். ரொம்ப அழகான ஒரு வர்ணனை இங்க இருக்குது. அப்ப அப்படி பாத்தீங்கன்னா இந்த லீலி மலர் எப்படி அந்த முட்கள் நடுவில் இருந்தாலும் தன்னுடைய திறமை, தன்னுடைய தாளந்து எல்லாத்தையும் அது வெளிப்படுத்துது. சாதாரண மலர் தான், அதுக்கு என்ன திறமை தாளந்து நீங்க யோசிக்கலாம். அதாவது அதுகிட்ட இருக்கிறத அது மற்றவங்களை வெளிப்படுத்துது இல்லையா? அப்ப அது போல நம்ம முட்கள் நடுவில் உலகத்துல நமக்கு பல துன்பங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் நம்ம கடந்து அதில் இருந்தால் நாங்கள் எங்க இருக்கிறோம் என்பதுதான் முக்கியமானது. நம்முடைய சூழல்கள் சரியில்லைனாலும் நாம் இருக்கிற இடத்துல இயேசுவுக்காய் நாம் நறுக்கந்தம் வீச அழைக்கப்படுகிறோம். அப்படி என்றால் மல்லிகை மலரை போல, லீலி மலரை போல நாமும் நறுக்கந்தம் வீச வேண்டும். நாம் ஒருவேளை பள்ளத்தாக்கில் இருக்கலாம், இருள் சூழ்ந்த நேரங்களில் நாம் மலரலாம், ஒருவேளை நம்ம முட்கள் நிற்கலாம். எப்படி இருந்தாலும் நம்மிடத்திலே இருந்து அந்த இயேசுவின் அன்பு பிரதிபலிக்க வேண்டும். ஆண்டுடைய கரங்களிலே அழகாயிருக்கிற அந்த லீலி மலரை போல நாமும் பிறருக்கு பிறருடைய வாழ்விலே மகிழ்ச்சியை கொடுப்போமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, முட்கள் நடுவில் இருக்கும் லீலி மலருக்கு நீர் அழகான நறுமணத்தை கொடுத்தீர். எங்களுடைய வாழ்விலும் ஆண்டவரை நீர் போதுமானவராக இருந்து வழி நடத்தும். இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.